நம்ம சோழி பிரசன்னம் போட்டோம் இல்லைங்களா? இப்போ தொடர்ந்து அதனுடைய பலன்களை பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஜோதிடர் குபேந்திரன். என்னுடைய குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா மற்றக்குரிய காலம் சென்ற நெல்லை வசந்தன் ஐயா அவர்களோட கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருட காலங்கள் அவரோட நான் பயணம் பண்ணுறேன். பயணம் செய்யும் காலங்களில் இந்த சோழி பிரசன்ன முறையை நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நிறைய இந்த நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றி 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலை பற்றி நிறைய ஜோதிடர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்க ஜாதகம் வந்து ஜனன ஜாதகம் வந்து அண்ணன் முதலமைச்சருடைய ஜாதகமும் சரி, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஜாதகமும் சரி, தம்பி விஜயோட ஜாதகமும் சரி நம்ம துல்லியமாக நமக்கு தெரியாதுங்க. அதனால் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டால் தான் நமக்கு தெரியும். அதனால் நான் என்னுடைய ஒரு முறை வந்து இந்த பிரசன்னம் இல்லைன்னா சோழி பிரசன்னம் ஒரு 2 முறை இருக்குது. அதில் வந்து நான் சோழி பிரசன்னத்தை இன்றைக்கி போட்டுங்க. அதில் என்னென்ன பலன் வந்துருக்குதுங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து அதுக்கு வரிசையாக பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ முதல்ல அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை என்ன பிரசன்னம் வந்ததுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவருக்கு நம்ம காலபுருஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு லக்னமாக போட்டுட்டு அதுக்கடுத்த மற்ற கிரகங்களை வந்து நம்ம சோழியில் போட்டதில் 2வது ரிஷபத்தில் வந்து கேது வந்து உட்காந்துதுங்க. ரிஷபத்தில் அதுக்கு அடுத்ததுங்க 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தாரு. 6ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்தாரு. 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய். 8ஆம் இடமாக விருச்சிகத்தில் குரு சுக்கிரன் ராகு. இதுதாங்க கிரக நிலைகள் அமைஞ்சதுங்க. இதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் கேது உட்காருது. அது ஒரு தடையை கொடுக்குற அமைப்பு தாங்க அது. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல சனி. இந்த லக்னம் காலபுருஷ லக்னத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல சனி உட்காருது. அதுவும் வந்து ஒரு பகை பெறுது. அதாவது சிம்மராசியில் வந்து சனி பகவான் பகை பெற்று தன்னுடைய 3ஆம் பார்வையாக துலாத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களை பகதுங்க. லக்னாதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சனி, 4க்குரிய சந்திரன் இந்த 3 பேரையும் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்த்து அது வந்து தோஷத்தை கொடுக்குறாருங்க. அதுக்கடுத்து 6ல் பார்த்தீங்கன்னா புதன். அதாவது இவருக்கு எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வலுவான எதிரிகள் இருக்கிறதா இந்த கணக்கு வருதுங்க. 6ஆம் இடம் தான் கன்னி ராசி. கன்னியில் வந்து புதன் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று பலத்தை எதிர்ப்பு கொடுக்குறாருங்க. 8ஆம் இடத்துல இவருக்கு 9க்குரிய குரு, 7க்குரிய சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகமும் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெறுதுங்க. அதனால் செவ்வாய் சூரியன் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆண் ஜாதகமாக இருந்தால் அது வந்து அவங்களுக்கு வந்து தொழில் தடையும், பெண் ஜாதகமாக இருந்தால் அமங்கல யோகத்தையும் கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போட்ட சோழி பிரசன்னத்தில் அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்த அமைப்பு தாங்க பெற்றுருக்குது. சரிங்களா? அதனால் இப்போ அவர் இந்த பிரசன்ன முறை வந்து அவருக்கு சோழி பிரசன்னத்தில் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரிலாம் கணக்கு வருதுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருக்கு நம்ம போட்ட சோழி பிரசன்னனுடைய கிரக நிலைகளை சொல்கிறோம் பார்த்துக்குங்க. காலபுருஷ லக்னம் மேஷமாக போட்டோம். 4ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும், 6ல் சூரியன், 7 கிரகம் இல்லை, 8ல் செவ்வாய் குரு சனி, 11ஆம் இடத்துல கேது. இதாங்க கிரக நிலைகள் அவருக்கு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. சரிங்களா? 5க்குரிய சனி சூரியன் வந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருங்க.
5 குரு 6, அதாவது வந்து நம்ம நினைக்கிற எண்ணங்களுக்கு வந்து தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 8ஆம் இடத்துல செவ்வாய், சனி மற்றும் குரு. பொதுவாக செவ்வாய், சனி எந்த ஒரு ஜாதகத்தில் இணைப்பு சேர்ந்து இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா அது வந்து போராட்டத்தை கொடுக்கும். போராட்ட குணம் இல்லைங்க. செவ்வாயும் சனியும் ரெண்டும் பாவகிரகங்கள், ரெண்டும் இணைஞ்சுன்னா போராட்டத்தை தான் கொடுக்கும். அதுவும் கூடவே வந்து குரு போய் சேர்ந்துட்டாரு. குரு வந்து அங்கே வந்து 2 பாவகிரகத்தில் சேர்ந்ததால் அவருக்கு முழு பலன் கொடுக்க முடியாதுங்க. ஏற்கனவே வந்து சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரனா புதனோட சேர்ந்து போச்சுங்க, சுகம் கெட்டு போயிடுங்க. அதனால் அதுவும் வந்து அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு தான் கொடுக்கும். சனியோட செவ்வாய் சேர்ந்ததால் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழி பிரசன்னம் முறையில் தெரிய வருது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காதுங்க. அதாவது அரசியலில் வந்து பலம் பெற்று நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வரணும்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் வந்து சூரியனும் செவ்வாயும். அந்த 2 கிரகங்களே இந்த சோழி பிரசன்னத்தில் 6, 8ன்னு போயிட்டு மறைவு பெற்று அவருக்கு வந்து இந்த யோகத்தை வந்து பங்கம் பண்ணுதுங்க. அதனால் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாருக்கும் இது இந்த தேர்தலில் வந்து ஒரு சில கடுமையான தடைகளை கொடுக்கறதா தான், அவருக்கு முன்னேற்றத்துக்கான தடையை கொடுக்கறதா தான் நமக்கு கணக்கு வருது. சரிங்களா? நாம் அடுத்ததாக 3வது நபராக தம்பி விஜய்க்கு நாம் போட்ட சோழி பிரசவனுடைய பலன்களை இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அந்த காலபுருஷனுக்கு நம்ம வந்து மேஷ லக்னத்தை முதல்ல போட்டிருக்கோம். இவருக்கு வந்து கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சதுன்னா சோழி பிரசனத்தில் 2ஆம் இடத்துல குரு, 3ல் ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன், 6ல் சூரியன், 7ல் சந்திரன், 8ல் சனி பகவான், 9ல் கேது. இதான் கிரக நிலைகள்ங்க. 2ஆம் இடம் மேஷ லக்னத்துக்கு, காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல பலனுங்க. குரு உட்கார்ந்து சூரியனையும் சனியும் தொடர்பு கொள்வதில்லை. இது கர்ம, அதாவது வந்து 9, 10 கூறியவர்கள் வந்து தொடர்பு கொண்டாவே வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பில் உள்ள அமைப்புங்க இது. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு. இது வந்து மிகப்பெரிய அமைப்புங்க. ஏன்னா ராகு வந்து 3ஆம் இடத்துல 3, 6, 11 இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன், லக்னாதிபதி 5ஆம் இடம் சூரியன் வீட்டு சிம்ம வீட்டில் உட்காருது, நல்லா பலமாக இருக்குதுங்க. கூடவே 6ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக சில எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கும். சனி பார்வை வேறு வாங்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பார்வை வந்து செவ்வாய் வாங்குறதாலே கண்டிப்பாக கொஞ்சம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவார். அந்த நிலையை இவர் அடைவாருங்க. ஏன்னா குரு பார்வை வந்து சூரியனுக்கும் சனிக்கும் இருக்கிறதால கண்டிப்பாக இவர் வந்து வரும் தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. அதுவும் வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து லக்னத்தை பார்க்கறது மிக சிறப்பான அமைப்புங்க. ஏன்னா சந்திரனை வந்து எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலைங்க. சந்திரன் நல்லா தனிக்காட்டு ராஜா மாதிரி நின்று வலுவாக லக்னத்தை பார்க்குறாருங்க. சுக்கிரன் வீட்டில் இருந்து கண்டிப்பாக வந்து மக்களால் வந்து கொண்டாடப்பட வேண்டிய அமைப்புங்க இந்த அமைப்பு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த 3 பேருக்கும் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாருக்கும், தம்பி விஜய்க்கும் நம்ம சோழி பிரசன்னம் போட்டதில்லை. பிரசன்ன அடிப்படையில் பார்த்தோன்னா இப்போ வந்து பலமாக அதிகமான யோக பலன் இருக்கிறது இப்போ வந்து தம்பி விஜய்க்கு இருக்கிறது நமக்கு என்னுடைய கணக்கில் தெரிய வருது. இது அவங்க முறையில் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. என் முறையில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து இதில் வெறுப்பு எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் ஜோதிடங்கிறது வந்து ஒரு தெய்வக்கலை. அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏன்னா குற்றம் குறைகள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறைய விஷயம் தெரியும், அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு வந்து சில பேருக்கு ஒரு இது இருக்கும். அது மாதிரியான அமைப்பு. அதனால் இன்னும் நிறைய விஷயம் தவிர நல்லா முழுமையாக சொல்ல முடியல. இருந்தாலும் இவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை வந்து பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.